Copyright disclaimer. நல்ல நண்பன் வேண்டும் என்று இந்த ஊஞ்சல் எவ்வளவு ஜாலியா இருக்கு. என்ன உன் ஜாலியில என்னைய காலியாக்கிறார். டே கீழே நான் காப்பாத்துறேனே. அடே டே, உன்னை நம்பி வந்ததுக்கு உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிட்டேன். கிராதகா அன்பே, உன் முகம் ஞாயிறு, உன் கண்கள் திங்கள், உன் உதடு செவ்வாய், உன் கண்ணமோ புதன், உன் மூக்கு வியாழன், உன் பற்கள் வெள்ளி. மொத்தத்தில் என்ன இப்போ? மொத்தத்தில் நீ ஒரு சனி. என்னடா சொன்ன? வை ராசா வை, கண்டுபிடி ராசா கண்டுபிடி. நாங்கெல்லாம் யாரு? எங்கள் தேவை இந்த பாரு. வட போச்சே. இப்ப கண்டுபிடிச்சிட்டோம்ல, இத பாரு. வட போச்சே. இப்ப என்ன பண்ணுவ? பச்சை பிள்ளை எப்படி கூட்டிட்டு வந்து ஏமாத்திட்டு எனக்கு ஃப்ராடு கடப்புல. ஃப்ராடு எனக்குலே வருவாங்க. பிச்சை எடுக்கிறவங்களுக்கு பிச்சைக்காரன்னு பேரு, வட்டி வாங்கினா வட்டிக்காரன்னு பேரு, கடன் வாங்கினா அவனுக்கு கடன்காரன் பேரு. ஆனா வரதட்சணை வாங்கினா மட்டும் மாப்பிள்ளைன்னு பேரு. அந்த மாப்பிள்ளைய உளுந்து கவனிக்கிறாங்க. ஏன்டா எல்லாம் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நம்மள பைத்தியக்காரங்கிறாங்க. கேக்குறவன் கேனையனா இருந்தா கேரம் போர்டு கண்டுபிடிச்சது KS ரவிக்குமார்னு சொல்லுவானுங்க. அண்ணே எனக்கு ஒரு டவுட். என்னடா டவுட்டு? அண்ணே, நாணயமும் சில்லறையும் ஒண்ணுதான் அண்ணே. ஆமாண்டா. அப்போ ஏன் அண்ணே நீங்க ஒரு நாணயமானவர்னு சொன்னா எல்லாரும் சிரிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா நீ ஒரு சில்லறைன்னு சொன்னா என்னை எல்லாரும் அடிக்கிறாங்க அண்ணே. நல்ல வேலை உன்னை கொல்லாம விட்டாங்களே. நானா இருந்தா உன்னை அவ்வளவுதான் கொண்டு இருப்பேன், ஓடி போயிடு. என்ன இது? தலை நம்மள மாதிரி இருக்குது, ஆனா உடம்புல வேற மாதிரி இருக்குது. என்னென்னமோ வித்தைய காட்டுறான். யாரா அது? இவனை பார்த்தா நம்ம ஆள் மாதிரி தெரியலையே. ஐயோ, அவனா நீ? சீ. வாடா நாய, எத்தனை நாளைக்கு குளிக்காம பாந்தையாடா தெரியப்பா? வந்து குளிச்சு தொலை. என்னை விடுங்கடே. போன வருஷம் மாட்டே குளிச்சு தொலைங்க. நீச்சல் வர தெரியாதுடே. இப்ப நான் எப்ப குளிச்சா? நாரே தொலை. இது வந்து குளிச்சு தொலை. சரி, இப்ப தீவாளிக்கு குளித்தான். இதுமாதிரி அடுத்த வருஷம் தான் தீவாளிக்கு தான் குளிப்பேன். விட்டு தொலைங்க. யாராவது வந்து இந்த கூமுட்டை பார்த்துட்டு வந்து என்னை காப்பாத்துங்க. அடா நாய, வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நீ குளிச்சு தொலைவியா? டெய்லி குளிச்சு தொலை. வந்து எனக்கு அடிக்கடி குளிச்சா ஜல்பம் வந்துடும். விட்டு தொலைங்கடே. விடுங்கடே. ஆஹா, என்ன சுவையா இருக்குது. எவன்டாவை எடுப்பட்ட பய எவ்வளவு திமிருந்து என்னை அடிப்பனி. இந்த வாங்கிக்கோ. அடியே குப்பாயி மவளை, என்னை ஏமாத்துற நீ. இந்த வாங்கி இந்த. ஏண்டி எவ்வளவு தைரியம் உனக்கு? எங்க அண்ணனை ஏமாத்திட்டு என்னை கரெக்ட். என்னதான் வாழ்க்கை 8 பிரிச்சு வாழ்ந்தாலும் ஒவ்வொரு 8க்குள்ளும் ஒரு 7.5 கண்டிப்பா இருக்குது. ஆமா, அப்பனை பாட்டியா, அத்தா வெட்டி அண்ணனை கட்டி அந்த பாட்டு இல்ல, அது வேணாம். இந்த கனிமா ஆத்தி சந்தன கட்ட அந்த பாட்டு இல்ல, அது வேணாம். இப்போ ஒரு பாட்டு வந்துச்சு, ஒருத்தருவா தாரேன் அந்த பாட்டு. அது நல்ல பாட்டா வைடா. ரெடி ஷர்ட் மச்சான், நேற்று ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு ரொம்ப வருஷம் வாழணும் டாக்டர், அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டேன். கல்யாணம் பண்ணு அப்படின்னாரு. கல்யாணம் பண்ணா ரொம்ப வருஷம் வாழலாமா? அப்பதான் நீ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க மாட்டான்றாரு. ஏண்டி உன் பாட்டி உன்னை திட்டிட்டே இருக்காங்க? நாளைக்கே நான் செத்து போயிட்டா நீ தான் எனக்கு கொல்லி வைக்கணும்னு சொன்னாங்க சித்தி. சரி, நாளைக்கு ஸ்கூல்ல டூர் போறோம், அதனால இன்னைக்கே கொல்லி வைக்கட்டுமான்னு கேட்டேன். அதுக்கு போய் திட்டிட்டு இருக்கு. கதை சொல்லி வளர்த்த பாட்டிய காட்டுக்கு அனுப்ப பாக்குறாடி. எந்த பைத்தியக்காரன் நான் இந்த வேலையை செஞ்சது? நான் நெஜ புலி நம்பிட்டேன்.
நான் பாட்டுன்னு செவனேன்னு போயிருந்தேன். திரும்பி பார்த்தா எப்பா சாமி புலி மாதிரியே இருக்குடா. அப்படியே எனக்கு கக்காவே வந்துச்சு இந்த பொம்மையை பார்த்து. பாரா எப்படி புலி மாதிரியே இருக்கு. அப்பலா வணக்கம் மாப்பிளா தேனியில இருந்து.